வணக்கத்துடன் இது இன்பா டாக்ஸ். எங்களுடைய இந்த வலையொலிக்கு நீங்கள் தொடர்ச்சியாகவே ஆதரவை கொடுத்து கொண்டிருக்கின்றீர்கள். மீண்டும் மீண்டும் நீங்கள் ஆதரவு கொடுங்கள் என்று சொல்லி நேரத்தை வீணடிப்பதற்கு நான் விரும்பவில்லை. கண்டிப்பாக நீங்கள் ஆதரிப்பீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு எப்பொழுதும் உண்டு. உலக அரசியல் களத்தை பொறுத்த மட்டில் ட்ரம்ப், நோட்டோ நாடுகள் இவைகளை மையப்படுத்திய விடயங்கள் தான் பரபரப்பான ஒரு களத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றன. ஈரானில் இருந்து வரக்கூடிய செய்திகள் மிகப்பெரிய வலியை கொடுத்து கொண்டிருக்கின்றன. வீதிகளிலே கிடக்கக்கூடிய உடலற்ற உயிரற்ற உடல்களை எடுத்து கொண்டு போய் அடக்கம் செய்வதற்கு கூட ஆட்கள் இல்லாத ஒரு கொடூரம் அரங்கேறி கொண்டிருக்கின்றது என்றும், அரசு சார்பில் பொதுமக்கள் சாரசாரையாக அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற செய்தியும், இதற்கான முடிவு எப்பொழுது ஏற்படும் என்கின்ற கவலையும் பரவலாக உலக நாடுகள் மத்தியிலே எழும்பியிருக்கின்றன. இது ஒருபுறம் இருக்கக்கூடிய சூழலில் அடுத்த அதிர்ச்சியாக பல விடயங்கள் பேசப்பட்டு கொண்டிருக்கின்றன. ஒன்று, ட்ரம்ப் அவர்கள் விதிப்பதாக சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த வரிகள். ஒவ்வொரு நாட்டின் மீதும் ட்ரம்ப் அவர்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வரிகளை விதிக்கக்கூடிய களங்களை எடுத்துக்கொண்டு அவர் பயணிக்கக்கூடிய ஒரு செயல்பாடுகள் அரங்கேறி கொண்டு இருக்கின்றன. இதற்கான முடிவு எந்த கோணத்தில் முடியும் என்பது யாருக்கும் தெரியாது. ஆனால் ட்ரம்ப் அவர்கள் இன்று ஒருவருக்கு ஒரு வரி விகிதாசாரத்தை அறிவிக்கின்றார். நாளை அதே நாட்டுக்கு இன்னொரு வரி விகிதாசாரத்தை அவர் சொல்லுகின்றார். தொடர்ச்சியாக இதுபோன்ற செயல்பாடுகள் எடுத்து வைக்கப்பட்டு கொண்டு இருக்கின்றன. இந்த சூழலில் நோட்டோ நாடுகள் ட்ரம்ப் அவர்களுக்கு எதிராக மாறி இருக்கிறது என்கின்ற ஒரு கருத்துகள் இப்பொழுது எடுத்து வைக்கப்படுகின்றன. பிரான்ஸ் நாட்டை சார்ந்த அதன் அதிபர் ட்ரம்ப் அவர்களோடு இந்த கிரீன்லாந்தை மையப்படுத்திய ஒரு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்கின்ற அடிப்படையில் ஒரு சமாதான பேச்சுவார்த்தைக்கான களங்களை எடுத்துக்கொண்டு அதற்கான முயற்சிகளை எடுக்கிறார்கள். இந்த விடயம் ட்ரம்ப் அவர்களுக்கு கொண்டு போகப்படுகிறது. நீங்கள் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும், நாம் அமர்ந்து பேசி ஒரு முடிவை எடுத்து விடலாம் என்கின்ற நிலைப்பாட்டில் அந்த கருத்துகள் கொண்டு போகப்படுகிறது. கொண்டு போகப்படுகின்ற பொழுது ட்ரம்ப் அவர்கள் உடனடியாகவே அதற்கு மறுப்பு தெரிவித்து விடுகிறார். அவர் தெரிவிக்கக்கூடிய கருத்து என்னவென்றால், இப்பொழுது ஆட்சியில் இருக்கக்கூடிய பிரான்ஸ் நாட்டின் அதிபராக இருக்கக்கூடியவர் அந்த ஆட்சியில் எவ்வளவு நேரம் நீடிக்கப் போகிறார் என்பது கேள்விக்கணைகளாக இருக்கின்றன. அவரை அப்புறப்படுத்துவதற்கான முயற்சிகள் ஆரம்பிக்கப்பட்டு விட்டது. அப்படி அப்புறப்படுத்தக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை எடுக்கக்கூடிய ஒருவர் அழைத்திருக்கிறார் என்கின்ற அடிப்படையில் நான் எப்படி அந்த கூட்டத்திற்கு போய் கலந்து கொள்ள முடியும் என்று மிக காட்டமாக ட்ரம்ப் அவர்கள் தெரிவித்து விடுகின்றார். அப்படி என்றால் ட்ரம்ப் அவர்களை எதிர்க்கக்கூடிய எந்த நாட்டை சார்ந்த அதிபர்களும் பதவியிலிருந்து வெளியேற்றப்படுவார்கள் என்கின்ற ஒரு எச்சரிக்கையை ட்ரம்ப் அவர்கள் எடுத்து வைக்கிறாரா என்கின்ற கேள்விகள் எழும்பாமல் இல்லை. அதுபோல நோட்டோ நாடுகளின் மீது ட்ரம்ப் அவர்கள் விதித்திருந்த வரி, அதாவது 8 நாடுகள் மீது ட்ரம்ப் அவர்கள் விதித்திருந்த வரி, இப்பொழுது அந்த நாடுகளின் மீது அதிக வரியை விதிப்பதற்கு ட்ரம்ப் அவர்கள் இசைவு தெரிவித்திருக்கிறார் என்றும், வருகின்ற இன்னும் சில வாரங்களில் அவர்கள் மீது கடுமையான வரி விதிப்புகள் தொடரப்படும் என்கின்ற செய்திகள் வருகின்றன. இதனால் அந்த நாடுகள் ட்ரம்ப் அவர்கள் மீது கடும் கோபத்தில் இருக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. ஐரோப்பிய ஒன்றியத்தை சார்ந்தவர்கள் இதற்கான ஒரு எதிர்ப்பு களங்களை உருவாக்கக்கூடிய ஒரு முயற்சியை எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள் என்பதாகத்தான் பரவலாக வந்து கொண்டிருக்கக்கூடிய செய்திகளை வைத்து நாம் இங்கு யூகிக்க முடிகின்றது. ஆனால் ட்ரம்ப் அவர்களை பொறுத்த மட்டில் அவர் மிக தெளிவாக இருக்கின்றார். தன் கையிலே இருக்கக்கூடிய சிரங்கை அவர் சொரிந்து அதில் இரத்தம் வந்தால் கூட பரவாயில்லை என்று அவர் இன்னும் சொரிந்து கொண்டே இருக்கிறார். அவரை பொறுத்த மட்டில் ஆட்சிபிடத்தில் இப்பொழுது அவர் ஆட்சியேறி 1 வருடம் முடிந்து விட்டது. இந்த 1 வருடத்தில் மிக தெளிவான ஆட்சியை கொடுத்திருக்கிறேன் அமெரிக்கர்களுக்கு என்று அவர் மார்பு தட்டியிருக்கிறார். உண்மையிலே அவர் தெளிவான ஆட்சி அமெரிக்கர்களுக்கு கொடுத்திருக்கிறாரா என்கின்ற கேள்விக்குள் போகின்ற பொழுது பிற நாட்டை சார்ந்தவர்கள் ட்ரம்ப் அவர்களுடைய அதிரடிகளில் ஆடிப்போய் நிற்கக்கூடிய களங்கள் எப்படி அமைந்திருக்கிறதோ அதுபோலத்தான் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பிற நாட்டை சார்ந்தவர்களும் ஆடிப்போய் நிற்கக்கூடிய ஒரு களங்கள் தான் தொடர்ந்து கொண்டு இருக்கின்றன. ஆயினும் ட்ரம்ப் அவர்கள் அவ்வப்போது மார்பு தட்டி கொள்வதும், நான் இந்த மண்ணிலே மாற்றத்திற்கான ஒரு சூழலை எடுத்துக்கொண்டு பயணிக்கிறேன் என்று சொல்லக்கூடிய களங்களும் தொடர்ந்து கொண்டு இருக்கின்றன. தற்பொழுது அந்த நோட்டோவில் இருக்கக்கூடிய நாடுகள் ஒன்று கூடி பேச ஆரம்பித்திருக்கிறார்கள். அவர்கள் ஒன்று கூடி பேச ஆரம்பித்திருக்கக்கூடிய விடயத்தில் ட்ரம்ப் அவர்களுக்கு எப்படி எதிர்ப்பை தெரிவிக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டை விட
தங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த பாதிப்புகளிலிருந்து எப்படி பாதுகாப்பை நோக்கி நகர முடியும் என்கின்ற கேள்வியும், ட்ரம்ப் அவர்களுடைய தொடர்ச்சி மிரட்டல்களுக்கு எப்படி நாம் பதில் சொல்வது என்பதை மையப்படுத்தியும், இனியும் அமெரிக்காவோடு இணைந்து பயணிப்பது என்பது ஒட்டுமொத்தமான நம்மளுடைய அரசியல் களத்திற்கு அது கேள்வி எழுப்பக்கூடிய ஒன்றாக மாறிவிடும் என்கின்ற பயத்திலும் அவர்கள் அதற்கான ஆய்வுகளை செய்ய தொடங்கி இருக்கிறார்கள். அதற்கான பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த பேச்சுவார்த்தைகளை மையப்படுத்தி வருகின்ற செய்திகள் எதை சொல்கிறது என்றால், ட்ரம்புக்கு எதிராக ஐரோப்பிய ஒன்றியமும் அதனை சார்ந்த நாடுகளும் ஒன்று திரள ஆரம்பித்து விட்டது. இது அந்த பகுதியிலே ஒரு பரபரப்பான அரசியல் களத்தை உருவாக்கி இருக்கிறது என்கின்ற செய்திகள் வருகின்றன. இதற்கு ட்ரம்ப் அவர்கள் என்ன விளக்கத்தை கொடுப்பார் என்ற எதிர்பார்ப்பும் இருக்கின்றன. ஆனால் ட்ரம்ப் அவர்களை பொறுத்தமட்டில் இதற்கெல்லாம் விளக்கம் கொடுக்க வேண்டுமா என்கின்ற ஒற்றை நிலைப்பாட்டில்தான் அவர் பயணித்து கொண்டு இருக்கிறார் என்பதைத்தான் நமக்கு அங்கிருந்து கிடைக்கக்கூடிய செய்திகள் வருகின்றன. தற்பொழுது சமீபத்தில் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு செய்தி என்னவென்றால், மீண்டும் வெனிசுலா நாட்டை சார்ந்த ஒரு கப்பலை அமெரிக்காவின் கடற்படையை சார்ந்தவர்கள் பிடித்து வைத்திருக்கிறார்கள் என்கின்ற செய்தி. இதுவரை 8 கப்பல்களுக்கு மேற்பட்ட கப்பல்களை அமெரிக்கா சட்டத்துக்கு விரோதமாக அவர்கள் எரிபொருள்களை கொண்டு சென்றார்கள் என்கின்ற அடிப்படையில் அந்த கப்பல்களை பறிமுதல் செய்து வைத்திருக்கக்கூடிய விடயத்தில் தற்பொழுது வெனிசுலா நாட்டை சார்ந்த இன்னொரு கப்பலும் மாட்டியிருக்கக்கூடிய விடயமும் இங்கு உன்னிப்பாக பார்க்கப்படுகிறது. அமெரிக்காவின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துகிறேன் என்கின்ற அடிப்படையில் திட்டமிட்டு பல நாடுகளுக்கு சிக்கலை உருவாக்கக்கூடிய களத்தை ட்ரம்ப் அவர்கள் எடுத்துக்கொண்டு இருக்கிறார் என்பதை அவருடைய ஒவ்வொரு நகர்வுகளும் எடுத்து வைத்து கொண்டு இருக்கின்றன. எனவே இதிலிருந்து நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டுமென்றால் நாம் ஒன்றிணைய வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டை ட்ரம்ப் எதிர்க்கக்கூடிய நாடுகள் அல்லது ட்ரம்பை எதிர்க்கக்கூடிய நாடுகள் எடுக்கக்கூடிய ஒரு களங்கள் அரங்கேறி கொண்டு இருக்கிறது என்பதைத்தான் பார்க்க முடிகின்றது. 1 வருடம் முடித்துவிட்டார் ட்ரம்ப் அவர்கள் அமெரிக்காவில் ஆட்சி பீடத்தில் ஏறு 2வது முறையாக. ஆனால் இந்த 1 வருடத்தில் ஊடகங்களுக்கு தலைப்புச் செய்தியாக ட்ரம்ப் அவர்கள் அந்த 365 நாட்களில் 300 நாட்கள் ட்ரம்ப் அவர்கள் தலைப்புச் செய்தியாகவே இருந்திருக்கிறார் என்பதுதான் நிஜம். அது சில விடயங்கள் நேர்மையானவையாக இருக்கலாம், பல விடயங்கள் திட்டமிட்டு ட்ரம்ப் அவர்கள் ஒரு குழப்பத்தை உருவாக்குவதற்காக உருவாக்கப்பட்ட பிம்ப கதைகளாகவே இருக்கிறது என்பதுதான் நிஜம். அமெரிக்காவை மையப்படுத்தி பயணிக்கிறேன் என்று ட்ரம்ப் அவர்கள் கூறிக்கொண்டு அமெரிக்காவிற்கு எதிரான ஒரு களத்தை உலகத்திடம் அவர் உருவாக்குகிறாரா என்கின்ற கேள்விகள்தான் இங்கு பிரதானமாக எழும்பியிருக்கின்றன. இதற்கான விடையை காலம்தான் எடுத்து வைக்கும். நன்றியுடன் இன்பா.